நினைக்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியில கூட ரெண்டு பேரும் சேர்ந்தே போகணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. எனக்கும் இதான் தேவை. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு சாவணும். என்ன தாரா உன் ஃப்ரெண்ட் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா போல. கௌசல்யா நான் உன்கிட்ட பேசவே இல்லை. சொல்லி தரா பதில் சொல்லு. என் ஃப்ரெண்ட் விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிப்பேன்டா. விடணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். வெயிட் பண்ணுமா, யோசிச்சு சொல்றேன். நான் தான் சொன்னேன்லமா, தானா விடணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். இப்ப நீ அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும். கௌசல்யா இப்ப நீ குடிக்கலன்னா இவளை கொன்றுவேன். கௌசல்யா இப்ப நீ பண்ணலனா உன் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். நீ கவலைப்படாதமா, நீ குடி, நான் உன் ஃப்ரெண்ட் தாராளமா விட்டுருவேன். உங்களுக்கு சோத்துல விஷத்தை கூட வச்சு தரலமா நான் உங்களுக்கு, அதனால நான் கண்டிப்பா தாரா விட்டுருவேன். எனக்கு என்ன பிரச்சனை, நான் விட்டுறேன். என்னோட பிளானே அவளை கொல்லணும் தானே. அவ்வளவுதான், அவ திரும்பி எந்திரிக்கவே மாட்டா. இதெல்லாம் நீங்க அன்னைக்கு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, நான் செய்யவே மாட்டேன். இதெல்லாம் நீங்க அன்னைக்கே யோசிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? குட் பை தாரா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? சிறந்தவள் கூட்டி செல்ல துடிக்கின்றதா? இறைவனே இறைவனே இவன் உயிர் வேண்டுமா? எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கது போதுமா? உன்னால முடியாது? முடியாதுடா. என்ன உனக்கு உன் ஃப்ரெண்ட் முக்கியம் இல்ல போல? டேய் விட்றா அவள. நீ இந்த இத மாத்திட்டு வந்தா மட்டும் தான் அவளை விடுவேன். வேண்டா கௌசி, போகாத. ப்ளீஸ் டி, நேத்தே அவனுங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாத. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாத. குர்ரா வந்த உடனே அவளை விட்டுறீங்க. கௌசி போகாத. எனக்கு மேரேஜை விட நீ தான்டி முக்கியம். போ, பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. பண்ணிட்டு வந்தா அவளை கண்டிப்பா விட்டுறீங்க. விட்டுறோம், கிளம்பு.
இப்ப புரியுதா தாரா உன்னையே ஃபர்ஸ்ட் கடத்தினேன்னு கேட்டுட்டே இருந்தேன் என்னதுக்கு கடத்தினேன்னு இப்ப புரியுதா எங்களுக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு தெரியும் தாரா சீ உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற இப்பதான் விருப்பத்தோட போனாலே எனக்கு இந்த விருப்பம் இதெல்லாம் தேவையே இல்ல தாரா எனக்கு அவ மட்டும் போதும் சீ கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி அவளை போக வச்சுட்டு அத நான் பாத்துக்கிறேன் தாரா அண்ணா எங்க இருக்கீங்க வாங்கண்ணா ஏன் படாது உங்க அண்ணனுங்களா வரவே மாட்டாங்க அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கண்ணா காவியா எல்லாம் எங்க இருக்கீங்க வாங்க அப்பா என் வைஃப் ஆஃப் சாரியை விட சாரியில சூப்பரா இருக்கா டேய் விர்றாவல அதான் நீ சொன்னது செஞ்சிட்டல விர்றாவல நின்னுமா நான் தாலி கட்ட வேணாமா நீ விட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் கௌசி டேய் ப்ளீஸ் விர்றா ஏண்டா சத்யா உனக்குலாம் ஒரு அக்காவே இல்லையே இப்படிதான் பாத்துட்டு நிப்பியாடா நீ உன் ஃப்ரெண்டுக்காக விஷயத்தையே குடிக்கும் போது என் ஃப்ரெண்டுக்காக நான் செய்ய மாட்டேனா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கடா நீ குடிக்கும் போது நானும் என் ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்வேன் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வெளியில தெரியாத அதை நாங்க பாத்துக்கிறோம் கௌசல்யா நீ கவலைப்படாத ப்ளீஸ் கௌசி தயவு செஞ்சு இங்க இருந்து போ ப்ளீஸ் நான் சொன்னா கேளு ப்ளீஸ் போ போக மாட்டேமா அவ்வளவு சீக்கிரம் உன் கழுத்துல கத்தி இருக்கு எப்படி போவா டேய் விட்றா தாராவ அததான் சொல்றல போக விடவே மாட்டோன்னு என்னம்மா பொண்ணே மூஞ்சில ஒரு சிரிப்பு இல்ல டேய் அதுக்கு அவளுக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இருந்திருக்கணும்டா இல்லவே இல்ல சீ உங்களெல்லாம் இப்படியெல்லாம் சை உங்களெல்லாம் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்டா தரா ஓவரா பேசாத கழுத்துலதான் கத்தி இருக்கு அப்படியே கிழிச்சிருவேன் கிளி என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையாச்சும் சேவ் ஆகும் என்னால அவ வாழ்க்கையை போக வைக்கிறேன் பத்தியா அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு டேய் அவ கழுத்துல கொஞ்சம் ரத்தம் வந்தா கூட உனக்கு அவ்வளவுதான்டா நான் தான் சொல்லிட்டேலம்மா நான் சொன்னதை நீ செஞ்சனா கண்டிப்பா நான் அவளை விட்டுருவேன் ப்ளீஸ் கௌசி எதையும் செய்யாத எனக்காக பண்றேன்னு நிறையவே செஞ்சுட்டேன் இதுக்கு மேலேயே செய்யாத கௌசி ப்ளீஸ் நான் தான் சொல்றல அவ செய்ய மாட்டான்னு என்னம்மா கௌசி அன்னைக்கு நான் சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கா ஏன்டா அதை ஞாபகம் வச்சு நான் என்னடா பண்ண போறேன் நான் பிடிக்காதவங்க ஒன்னு சொன்னா அது சுத்தமா ஞாபகம் வச்சிருக்கவே மாட்டேன்டா ஒரு வாட்டி வாய் பேசுன கௌசி கிழிச்சிருவேன் பத்துக்கும் டேய் அவ மேல கொஞ்சம் ரத்தம் வந்தா கூட நீ அவ்வளவுதான்டா கோவப்படாதம்மா பொண்ணே இவ்வளவு கோவப்படலாமா கௌசி நான் சொன்னா கீழே வேண்டாம் ப்ளீஸ் நான் சொன்ன கேட்க மாட்டியா தாரா கம்மனரு என்னம்மா உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போது இப்படி சேடா இருக்கலாமா சிரி தாரா சீ உனக்கு வெக்கமாவே இருக்காதா விடுறா அவளை அதுக்காமா இவ்வளவு தூரம் புடிச்சிட்டு வந்தேன் அவளை உருகி காதலிச்சமா உருகி காதலிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தாண்டா விட்டு கொடுத்துட்டு போவாங்க இப்படி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டாங்க நான் பாத்துக்கிறமா நீ வாய முடு அப்புறம் என்ன பொண்ணே ஒதுக்குச்சு தாலியை கட்டுறா டேய் டேய் யாரா அவன் யாரா உள்ளார வந்திருக்கிறது டேய் யாரா அவன் இவனை யாரா உள்ளார வர வச்சது டேய் தெரியலடா யாருன்னு கதிர் நீங்க எப்படிங்க டேய் இவனை யாரா உள்ளார விட்டது டேய் உனக்குள்ள வெக்கமா இல்லையாடா கதிர் நீங்க எப்படிங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே இப்படி நிக்கலாமா கதிர் அது இல்ல கதிர் ஓ உங்க ரெண்டு பேத்துக்கு தெரிஞ்சவன் தானே அவனையும் போட்டு தள்ளிடுவோம் டேய் ஆ ஏய், என்னடா உன் ஃப்ரெண்ட் ஒரே அடி கீழ விழுந்துட்டான் ஏய், என்ன மன்னிச்சிருங்க நீங்க என்னங்க பண்ணீங்க நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தாலி கட்டிட்டீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்புறமா பேசலாம் நான் சிரிக்க நீ முறைச்சி என பார்க்கும்போது பெண்ணேய மனசுக்குள் எப்படி இருக்கும் புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிக்கும் போது வீசிடுமே காத்து அடி அது போல் இருக்கும் தோணவில்லை என பத்தி எனக்கே தான் தோணவில்லை காணவில்லை என் மனசு என்கிட்ட இல்ல எப்படி தொடரன்னு பாக்குறேன்டா என் வைஃப இனிமே அவ என் வைஃப் முடிஞ்சா என்னை தாண்டி அவ்வளவு தொட்டு பாரு ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க அதான் தெரியல இப்ப அவ என் வைஃப் அவளை வாடி போடின்னு ஏதாவது பேசுன அவ்வளவுதான்டா உனக்கு கொசி என்ன பண்ணிருக்க இருமா மொத்த பிரச்சனையும் உன்னாலதான்டா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் என்ன தூக்கிட்டு வர மண்ணாங்கட்டி வர நீ இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க எல்லாம் உன்னாலதான்டா நான் போய் எங்க அம்மா கிட்ட என்னடா சொல்லுவேன் தர பாரு தாரா சிரிச்சிட்டு இருக்க இப்ப கதிர் கல்யாணம் பண்ணால என்னால இவனை கல்யாணம் பண்ணிருப்ப நீ இதுல எனக்கு ஒரு ஹாப்பி தான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ நீ அவ்வளவுதான் இங்க என்கிட்ட பேசுங்க நீங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க அங்க மன்னிப்பு கேளுங்க அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்க அம்மா கிட்ட நான் என்னங்க சொல்லுவேன் ஐயோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க விடுங்க இனி எங்க அண்ணன் கிட்ட எங்க அம்மா கிட்ட என்னங்க நான் பதில் சொல்லுவேன் டேய் நான் இங்க இருக்கேன்டா ஏன்ட்டு பதில பேசுடா டேய் ஒரு நிமிஷம் கம்மன் இருடா நீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க எங்க அம்மா கிட்ட என்னங்க சொல்லுவேன் எங்க அம்மா மாப்பிள்ளை வேற பாத்துட்டாங்கங்க எங்க உங்க அம்மா கிட்டயும் அந்த மாப்பிள்ளை கிட்டயும் நான் பேசுறேங்க விடுங்க நீங்க என்னங்க பேசுவீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அவனை என்னன்னு கேட்டு வரேன் இன்னைக்கு இவனை நல்லாவே தெரியும் அவன் கிட்ட வந்து பேசிக்கிற விடுங்க நிறைவேறும்டா பெரிய எந்த காதல் அது நிறைவேட்டு தான் மறுவேலை பார்க்க போகுது போடா பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு நிலா இங்க அவளுக்கு கொசு கடிக்குது நிலா நல்லா இருக்கான் போடா உனக்கு என்னடா காதலுக்கு கண்ணு தெரியாது சும்மா உட்காந்துட்டு இருப்ப அதே மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சியா சரி போ மனசாச்சு நீ போ வந்துல நான் போயிட்டேன்னா மனசுக்குள்ள யோசிக்க முடியாது பரவாயில்லையா
அதெல்லாம் பரவாயில்ல, போய் தொலைகிறேன். கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அம்மு. நீயா வந்து உன் காதல எப்போ சொல்றியோ அப்ப கண்டிப்பா நான் ஏத்துக்குவேன். அப்ப தேவதா சைடுடா. மனசு நீ சீரியஸா பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் இடையில வராத. ஆமா, நீ சீரியஸா பேசுறங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்க. சப்போஸ் அவ 80 வயசுல சொன்னாலே என்ன பண்ணுவ? சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனசாட்சி உன போ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, பேசாம போயிரு. ஒரு நல்லது சொல்ல இந்த காலத்துல ஏத்துக்கிறதே கிடையாது. நீ நல்லது சொல்ல வேணாம், எதுவும் சொல்ல வேணாம், பேசாம போ. உனக்காக எப்போதும் நான் காத்துட்டு இருப்பேன் அம்மு. இந்த நிலா எப்படி நைட் நேரத்துல நமக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் தருதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில எப்போதும் நான் வெளிச்சம் தந்துக்கிட்டே இருப்பேன் அம்மு. தத்துவம். நீ பேசாம போடா. ஹாய் நிலா, எப்படி இருக்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் நிலா. இங்க நான் தான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் நிலா. எப்படியும் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் நிலா. இப்ப சொல் நிலா, நான் காதுல சொல்லலாமா சொல்ல வேணாமா? நானும் சொல்லணும்னு ட்ரை பண்றேன். சொல்லி வேற ஏதாவது பிரச்சனை தேவையில்லாம வருமோன்னு யோசிக்கிறேன் நிலா. ஒருவேளை அப்படியே சொல்லாம முடியலாமா? நம்ம காதல் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கட்டும்னு என்ன சொல்ற நிலா? எனக்கு கேக்குது, நீ போய் காதல சொல்லுன்னு சொல்றது கேக்குது. பட் எனக்கு சொல்லணும்னு இப்ப வேண்டாமோன்னு தோணுது நிலா. இப்ப சொல் நிலா, நான் போய் சொல்லட்டா? நீ எங்க இருந்து கிடைச்சிச்சு? தலையில இருந்து கிடைச்சிச்சு. எங்க இருந்து கிடைச்சிச்சு? என்ன பாட்டில் எங்கடி இருக்கு? கடையில போய் வாங்கிட்டு வந்தோண்டி. சரி வா நம்ம போலாம். இத நீ கிச்சன்ல இருந்து எடுத்துக்கலாமேடி. ஐயோ அத மறந்துட்டேன்டி. சரி விடுடி, வாடி போலாம். நீ செய்யறதுலயே ஒழுங்கா செஞ்சிடாத வா. நீ இத செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். தாராள பரவாயில்ல போய்டா. இந்த கிறுக்கி தான் ஐடியாவே கொடுத்தது அவளுக்கு இருக்கு. சரி வா போலாம். கதிரனா வந்து ஆனா நீ பண்ற வேலை இருக்கேடி. சரி நீ அதை விட ஊத்திட்டே இல்லையா? ஊத்தி தொலைஞ்சிட்டேடி. இன்னும் கண்ணு முன்னாடி தானடி இருக்க. எப்படி தொலைஞ்சு போன? காமெடி. ஏ பைத்தியம், இந்த விஷயத்தை கதிரனா மட்டும் பாத்துறேன்னா அவ்வளவுதான்டி. அப்புறம் என்ன நம்ம மாட்டி செத்தா அவ்வளவுதான்டி. அதை விட இப்ப கதிரனா விழுந்தாங்க என்னடி பண்ணுவ? அச்சச்சோ, அதை நம்ம யோசிக்கவே பாரு. நீ கதிரனா விழுந்தா கூட பரவாயில்ல. பாட்டி வயசான காலத்துல பாட்டி என்னடி பண்ணாங்க? அவங்களே எடி நம்ம புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, இத நம்ம யோசிக்கவே பாரு. ஓ முளைக்கு இதெல்லாம் எங்க இருந்து யோசிப்ப நீ? வயசான காலத்துல நிம்மதியா இருக்கணும். அடுத்த டைம்ல இருந்து பாரு, நீங்க ஊருக்கே வர வேண்டாமான்னு சொல்ல போறாங்க பாரு. அதெல்லாம் பாட்டி சொல்ல மாட்டாங்க. விடு அம்மாடி, இவங்க சொல்ல மாட்டாங்க. வயசான காலத்துல பாட்டி பாவுண்டி. என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு இருக்க. கம்மனு இரு. கதிர், கதிர், பாவுண்டி வாடி, நம்ம போய் தூக்கலாம். பாவ புண்டி எல்லாம் பாத்துட்டு இருக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு. ஐயோ கௌசி, என்னாச்சு? கதிர், என்னாச்சு? கீழே பாத்திரம் எடுத்து வரது இல்லையா? என்ன ஊத்தி இருக்குங்க? தாரா பைத்தி, நீ உள்ளர வா. கதிர், கால் ரொம்ப வலிக்குது கதிர். ஐயோ ஒண்ணும் இல்ல, எந்திரிங்க. ஐயோ கதிர். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன. I love you பிரபா. அம்மு, பிரபா நில்லுங்க. உள்ளிருக்கும் இதயத்துக்கு என்னை புரியும். யாருக்குத்தான் நம் காதல் விடை தெரியும்? காதல் சீரகானது என்று சரகானது என்னுள் நெஞ்சம் உடைகின்றது. உன் பாதை இது என் எதுக்கு பிரபா எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க? நீங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு அழுந்திருப்பேனான்னு தெரியல பிரபா. பிரபா, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே பிரபா. அதுவும் எதுவுமே சொல்லாம போயிட்டீங்களே பிரபா. வாங்க பிரபா, இனிமே உங்க கூட நான் பேசவே மாட்டேன் பிரபா. எனக்கு தெரியும் நீங்க என் கூட பேச மாட்டீங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல பிரபா. இதுக்கு தான் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன், வெளியிட்ட சொல்லாம. எல்லாம் சொல்லுன்னு சொல்லனாலதான் பிரபா நானும் சொன்னேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்களே. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருமா. சொல்லுங்க, எதுக்கு நான் கொஞ்ச நேரம் தான் இருக்கு? அதெல்லாம் தெரியாது, கம்முன்னு கடை. 1 2 3 4. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் நம்பர் எண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5 6 7 8 9. நான் கரெக்டா 10 சொல்லும் போது கரெக்டா மேல பாருங்க. ரெண்டு பேருக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு. பாருங்கன்னா பாருங்க, 10 டக்குன்னு மேல பாருங்க. கதிர், என்னது? விஷ் ஹாப்பி பர்த்டே மை டியர் ஸ்வீட் பொண்டாட்டி. கதிர், என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கதிர், வினயனா எந்திரிங்க. தாரா எந்திரி. தாரா
கதிர் என்ன எந்திரிங்க. வலிக்குது. ஐயோ என்ன அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போறான். நான் எந்திரிங்க பா எந்திரி. எங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க. தோ சார் கூப்பிட்டுருக்கேன் சார், வருதாமா ஆம்புலன்ஸ். யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா. தம்பி எந்திரி, நம்ம எந்திரி. அந்த லாரிக்காரனை முதல்ல பிடிக்கணும், அவன் பாட்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறான். ஆமாங்க அந்த லாரிக்காரன் பாருங்க, அவன் பாட்டுக்கே போயிட்டான் பாருங்க. எனக்கு என்னப்போ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படின்னு தான் நினைக்கிறேனா. எதுக்கும் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ண்ணா. ஆமா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆம்புலன்ஸ் வந்துச்சா இல்லையா? அதோ வந்துகிட்டே இருக்குண்ணா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாருங்க அந்த பையன். எதுக்கு போனாலும் ஒன்னாதான் சாமி போவோம். இதுக்கு மட்டும் ஏன் சாமி எங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்ட? ஆமா சாமி நாங்க எல்லாம் ஒன்னாதான் போவோம். இதுக்கு மட்டும் ஏன் எங்களெல்லாம் பிரிச்சு விட்டுருக்க? சாமி அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சாமி. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்ககிட்ட வந்து நான் வேண்ட கூட மாட்டேன் சாமி. ப்ளீஸ் சாமி, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது சாமி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்ககிட்ட பார்க்குற கடைசி இதுதான் சாமி. ஆமாம் சாமி, உங்ககிட்ட வேண்ட கூட நாங்கள் வரமாட்டோம் சாமி. இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் எங்களுக்கு நடத்தி வை. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. அண்ணனுங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எப்படியாவது காப்பாற்றிடுங்க சாமி. உங்ககிட்ட இந்த ஒரு உதவி மட்டும் கேட்குறோம் சாமி. கௌசல்யா தார பாவம் சாமி. எல்லா கஷ்டத்தையும் ஏன் சாமி அவங்களுக்கே கொடுக்குற? ஆமாம் சாமி, இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு கூட தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்காத. ஆமாம் சாமி, அவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? நாங்களாம் அவங்க ஃப்ரெண்ட், எங்களுக்கு வேணா கொடு சாமி. பாவம் சாமி அவங்க. ஆமாம் சாமி, அவங்க 2 பேரும் பாவம் சாமி. ரொம்ப கஷ்டத்தை அடுத்து வச்சிட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்ககிட்டயே விடுங்க சாமி. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? ஆமா கௌசி, நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு போ. இல்ல கதிர், நான் இங்கே நினைக்கிறேன். உள்ளார போனா தனிமையா ஃபீல் ஆகும், அதனால இங்கே நினைக்கிறேன். சரி போய் சேர்லயாவது உட்காரல. சரிம்மா போறேன். என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க அங்க? உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆந்தோ இருடி வரோம். கதிரண்ணா வாங்க. ஆந்தோ வரேன்டா. சரி நான் போறேன், நீங்க வந்துருங்கண்ணா. சரிடா. அண்ணா வாங்க போலாம். ஆதோ வரேன்டா. ஐயோ கதிர், தலை வலிக்குது, தலை சுத்துது கதிர். என்னாச்சு கௌசி? அண்ணா என்னன்னாச்சு? தலை வலிக்குதுன்னு சொன்னா அப்படியே கீழே விழுந்துட்டாடா. இருங்க நான் கீதாவை கூப்பிடுறேன். கொஞ்சம் டக்குன்னு கூப்பிடுறா. அண்ணா என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் தலை வலிக்குதுன்னா அப்படியே கீழே விழுந்துட்டா. நான் தலையில அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்களா, அதான் மயங்கிட்டா நிக்கிறேன். நீங்க பெட்ல தூக்கிட்டு வந்து போடுங்க. சரிடா. என்னாச்சு? ஏன் கௌசி தலை சுத்தி கீழே விழுந்துட்டா? அண்ணா தெரியல, நான் போய் பாத்துட்டு வரேன். என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வா. சரி இரு போறேன். கௌசி என்னாச்சு? எந்திரி. அண்ணா ஒன்னோட தலையில அடிச்சான்ல, அதனால மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு நேரம் நல்லாதான் பேசிட்டு இருந்தா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான். நீங்களே ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு தெரியாதாண்ணா? இல்லடா, தலையில அவன் அடிச்சான்ல, அதுல தலையில ஏதாவது ஆயிருந்தா? அண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுண்ணா. நீங்க பெட்ல தூக்கிட்டு வந்து படுக்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா. எந்திரிச்சிரு கௌசி, நீ இல்லன்னு நான் இல்லன்னு உனக்கே தெரியும். ஆயுள் ரேகை நீ அடி என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சும்பரி உனக்கென மட்டும் வாழும் இதயமணி உயிருள்ள வரை நான் உனடி மயடி ஆயுள் ரேகை நீ அடி என்னாச்சு? தெரியல, நல்லா பேசிட்டு இருந்தாலம்மா தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டா. செக் பண்ணியடி. இல்ல அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும், அதனால தான் நினைச்சேன். தலையில ஏதாவது நல்லா அடிபட்டு இருக்குமோ? அதான் ஒண்ணும் புரியல, செக் பண்ணி பாரு. சரி இரு பாப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலையிலயே இந்த அடி பண்ணல. தலையில லைட்டா தான் அடிச்சிருப்பேன் போல, அவ்வளவு வலி இல்லடி. அப்புறம் என்னடி ஆச்சு? இன்னும் ஒருவேளை காய்ச்சலா இருக்குமோ? சரி இரு பார்த்து சொல்றேன். பல்ஸ் ரேட் செக் பண்ணு. ஆமா பல்ஸ் ரேட் கம்மியா இருந்தா கொஞ்சம் தலை சுத்தும், இரு பாக்குறேன். ஆமா செக் பண்றி. ஒண்ணும் இல்ல, வா நம்ம போலாம். ஒண்ணும் இல்ல, அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தா? இத்தனை கேள்வி கேட்காத, வா முதல்ல. உனக்கு முதல்ல பல்ஸ் செக் பண்ண தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நல்லாவே தெரியும், வா. காலையில இருந்து சாப்பிடல நினைக்கிறா, அதான் தலை சுத்தி கீழே விழுந்திருப்பா. டக்குனு வா. நீ மண்ணில் அடிபட்டு எங்கேயாவது மயக்கப்பட்டு விழுந்துட்டியா? அப்படியெல்லாம் உன்னோட வாயை மூடிட்டு வந்துரு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்டி. சரி விடு, நானும் செக் பண்றேன். இன்னும் கிழக்கு தேவையில்ல, வான்னு சொன்னேன். அதான் காலையில சாப்பிடல, தலை சுத்தி கீழே விழுந்துருச்சுன்னு வா. சரி என்னமோ சொல்ற வா. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லடி, நான் வேணா செக் பண்றேன். நவுறு நீ. நானும் ஒரு டாக்டர் தான் மூடிட்டு
பாசமான வைஃப் இப்ப அம்மாவாயிட்டா. என்ன கதிர் சொல்றீங்க? நான் அம்மாவா? ஆமா பொண்டாட்டி, நீ அம்மாவாயிட்ட. என்னாச்சு? இது ஆனந்த கண்ணீர் கதிர். போதும். அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன். கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீராய் உருகியதே. வெள்ளி சிரிப்புகள் உன் தவிர அது உங்களுக்கு உண்மையதான் சொன்னேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சுச்சு, அது போதும். எனக்கெல்லாம் நல்லா புரியுது. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒண்ணும் புரியறது இல்ல. கொஞ்சம் கூட புரியல, அவ்வளவுதான். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிரு, எல்லாத்துக்கும் இப்ப என்ன திட்டிட்டு இருக்காரு. திட்டிட்டு இருக்காரா? அம்மா சும்மா ஓவரா திட்டிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் இப்ப என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அருமை, நான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன், நீ பாத்து அதை வந்து அம்மா தப்பு பண்ணனால தானே சொல்றேன். எங்க வந்து நீ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க? 24 hours என்ன நோட் பண்றதா உனக்கு வேலை போல? சைச்சா, எனக்கு ஒரு வேலையில பாருங்க. உங்களை நோட் பண்றதா என்னோட வேலை. எனக்கு 24 ஹவர்ஸ்ல வேற வேலையே இருக்காது பாருங்க. உன்ட்டால பேசினா அவ்வளவுதாமா. எங்க ஒரு அழகா ஒரு பூ இருக்கு, நான் போய் பிச்சு தரேன். எங்கேயாவது போய் கீழே விழுக்காம இருந்தா ஓகே தான். என்ன பார்த்தா கீழே விழுகிற மாதிரியா இருக்கு. இப்படி தானமா தெரியுது, அன்னைக்கு விழுந்தியே. வாயை மூடுங்க, அதெல்லாம் நான் கீழே விழுக மாட்டேன். நீங்க அமைதியா இருங்க. கீழே விழுக மாட்டேன்னா போ. உங்களுக்கு என்ன தெரியும் எங்க ஃப்ரெண்ட் பத்தி? அவள கீழே விழுக மாட்டா. அதான் சொல்றேன்ல, கீழே விழுக்காமனா போகட்டும். இப்போ நான் அதை பிரிச்சு தாங்கன்னா பிரிச்சு தர போறீங்களா? இல்ல அமைதியா இருங்க, நானே போய் பிரிச்சு தரேன். நான் ஏன் பிரிச்சு தரணும், நீயே போய் பிரிச்சுட்டு வா. அப்ப அமைதியா உட்காருங்க. பூ எவ்வளவு செம்மையா இருக்கு பாரு. ஐயோ, எங்க அண்ணனுக்கு பிடிச்ச கலர், எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பூடி. பாத்தியா, இதுல கூட எங்க அண்ணனோட டேஸ்ட் இருக்கு. உங்க அண்ணனுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும், என்ன மட்டும் பிடிக்காதே. சுகமான குரல் யார் என்றால் சுஷீலாவின் குரல் என்றேன். எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என நீ சொன்னாய். கண்கள் மூடிய புத்தர் சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன். தயக்கம் என்பது சிறிதுமின்றி அது எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய். அடே, உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய். ஏன் கதிர் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நீங்க தானே சொன்னீங்க எப்ப வேணாலும் போன் அடிங்க. எனக்கு இப்ப ரொம்ப வலிக்குது கதிர். அண்ணாக்கு போன் அடிக்க. ஐயோ அண்ணா, நீங்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப வலிக்குதுண்ணா. அண்ணா முடியலண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா. அண்ணா யாராச்சும் வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆஹா, ரொம்ப வலிக்குது. ஏன் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் எனக்கு ரொம்ப வலிக்குது. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஆன்ட்டி எங்க போனீங்க? ரொம்ப வலிக்குது. முடியல, ரொம்ப வலிக்குது. கதிர் வாங்க கதிர், சீக்கிரம். கதிர் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கதிர், நான் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாராச்சும் எடுங்க ப்ளீஸ். அம்மா ரொம்ப வலிக்குது. ஐயோ போன் வளைஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எடுத்து ட்ரை பண்ணுவோம். போன் எடுக்க முடியலையே. கதிர் எங்க இருக்கீங்க? வாங்க கதிர், என்னால சுத்தமா முடியல. ஐயோ, எந்திரிக்க முடியலையே. அம்மா யாராவது வாங்கம்மா. ஆன்ட்டி இருக்கீங்களா? எங்க போனாங்க? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி. வலிக்குதே ரொம்ப. ஐயோ முடியலையே. அது சீக்கிரம் வாங்க கதிர், என்னால சுத்தமா முடியல. அம்மாட்டா பேசி பேசியே கண்ணு போட்டு. நம்ம வீட்டு தேவதை அவ்வளவு அழகுடா. எவ்வளவு சமத்தா தூங்குற பத்தியா, எந்த இடமும் பிடிக்காம. அப்புறம் உன்ன மாதிரியாடா அட முடிப்பா? வாய மூடிரு. அவ என்ன மாதிரி அமைதியா இருப்பா. உன்னை வச்சு எப்படி தாங்க போறோன்னு பாருடா செல்லக்குட்டி. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. மடி மெத்தை மேல் மடங்கி. ஐயோ கியூட்டா இருக்கடா. இன்னும் ஒரு கியூட். இப்பதான் உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஒண்ணு வந்து பார்க்க வந்திருக்கோமே. எதுவும் தப்பா நினைச்சுக்காத. முதல்ல உங்க அம்மாவை தான் பார்க்க போனோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ. அம்மாண்டா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை தானே போய் பார்க்கணும்.
ஐயோ எவ்வளவு சமத்தா தூங்கிட்டு இருக்கா. அண்ணன் கையில இருந்து வாங்கும்போது மட்டும் நான் இப்ப பாரு சமத்தா தூங்கிட்டு இருக்கா. எங்க தங்க எப்போதுமே கியூட் தான். அவங்க அம்மா பாரு உன்னை பார்க்காம தூங்கிட்டு இருக்கா. முதல்ல போய் அவளை எழுப்பி விடணும். எழுப்பி விடலாமா தங்கமே? தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூங்க விட மாட்டீங்க போல. ஆமா கௌசி தானே முதல்ல பாத்துருக்கணும். பாத்தியா அவ பார்க்கவே இல்ல. நம்ம எல்லாம் கூட பாத்துட்டா. அவ என்ன பண்றானே நேரத்துக்கு அவ எந்திரிச்சிருக்கணும். நம்ம போய் பேசும்போது கூட எந்திரிக்கல அவ. ஏமாண்டி அவள நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அவ கூட நம்ம பேசவே கூடாது. கண்ணை முழிக்கிறாளா பத்தியா? இப்ப போய் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ஆனாலும் கண்ணையும் முழிக்கல பத்தியா? ஐயோ பாப்பா தூங்குது கத்தாதீங்க. ஆமாமா பாப்பா எந்திரிச்சிருச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிரும். நீ எந்திரிக்கணும்டி. அப்பதானே நம்மளால பாக்கும் பாப்பா. நம்மளால எப்படி தெரியும் பாப்பாவுக்கு? ஆமா எந்திரிக்கணும். இவ்வளவு நேரம் நிஷாந்தனை வச்சிருக்கும் போது அழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னே நல்லா தூங்கிட்டு இருக்கு பாரு. பாப்பாவுக்கு நிஷாந்தனை தான் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கையில இருக்கும் போது அழுந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணவே பிடிக்க மாட்டேங்குது பாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த பாப்பா எப்ப எந்திரிச்சு நம்மளால பார்த்து ஐயோ முடியலடி. பாப்பாவை பார்க்க தானே நம்மளா வந்து அப்ப பாப்பாவும் நம்மளால பார்க்கணும் தானே. டீ தங்கமே சீக்கிரமா எந்திரிச்சு எங்களெல்லாம் பாரு. உனக்காக தானே நாங்களா வந்திருக்கோம். அப்ப நீ என்ன பார்க்கணும் தானே. இப்படி தூங்கிட்டே இருக்கலாமா குட்டி தங்கமே? அப்ப நாங்களாம் இப்ப கிளம்பிடுவோம். கொஞ்ச நேரத்துல எப்படி வெளியில போக சொல்லிடுவாங்க ஹாஸ்பிட்டலை விட்டு. நாங்க என்ன பண்றது? அம்மா உங்களெல்லாம் எப்ப பாக்கலான் இருக்க நீ? சீக்கிரம் எந்திரி தங்கம். ஏன்னா எங்களை பாக்கணும்னு தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். உன்ன மாதிரியே அம்மாவும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குப்பா. நம்மளால பாக்கணும்னு தோணவே மாட்டேங்குதுல. இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும். இது அம்மா மட்டும் எந்திரிக்கிட்டோம். அம்மாக்கு இருக்குடா தங்கம். முதல்ல அம்மாவை பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்துடுறோம். நீ கொஞ்சம் வளரு. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இதான் கொஞ்சம் வளர்ட்டு அப்புறம் இருக்கு. இப்பதாண்டி பிறந்திருக்கு. அது பேசி இன்னும் வளர்ந்து அது தவிழ்ந்து எவ்வளவு இருக்கு இன்னும். அதெல்லாம் சீக்கிரமா ஓடிடும் பாத்துக்கலாம். ஆனா எந்திரிச்சு நம்ம கூட பேசணும். ஆமா குழந்தை இப்பவே பேச ஆரம்பிச்சிடும்ல. நம்மள பார்த்தா ஈங்கோல அது போதும். அதையே நம்ம கிட்ட பேசுற மாதிரிதான். என்னடி கவியா? ஆமா கரெக்ட். ஐயோ இதெல்லாம் பார்க்க நம்ம ஆதிரா தான் இங்க எல்லாம் போர் அடிக்குது. அவ எல்லாதும் அவ எவ்வளவு ஆசைப்பட்ட குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டா. நான் பாத்தியா அப்போ சரி விட பாத்துக்கலாம். அவகிட்ட நான் சொல்ல கூட இல்ல. சாயந்தரம் தான் சொல்லணும். அவ எப்ப வருவான்னு இருக்கு. அவதான் குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருந்த. இப்ப குழந்தை வந்துருச்சு. அவ அமெரிக்கால இருக்கா. சை ஏன் கடவுளே இப்படி பண்றீங்க? போங்க கடவுளே. அவளை சீக்கிரம் ஆதிராவை இங்க கூட்டிட்டு வாங்க. ஐயோ அவ எப்ப வருவா? அவகிட்ட எப்ப சொல்லுவோன்னு இருக்குடி. வீடியோ கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வந்த உடனே சொல்லிடலாம் அவகிட்ட. சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வீடியோ கால் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள குழந்தை எந்திரிக்கணும். எந்திரிச்சிருவா தானே? அதெல்லாம் எந்திரிச்சிருவா. எப்படி உருட்டி கண்ணை உருட்டி பார்க்க போறான்னு மட்டும் பாரு. ஆமா அதுக்குள்ள குழந்தை எந்திரிச்சிரும். தங்க பாரு இன்னொரு அம்மா உனக்கு அமெரிக்கால இருக்காங்க. அவங்க கால் பண்ணும்போது நீ கண்ணை முழிச்சிருக்கணும். சரியா? அப்பதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளாம் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அவ காதல விழுகுதா விழுகலையானே தெரியல. அதெல்லாம் பாப்பா காதல நல்லாவே விழுகும். என்னடா தங்கமே? இப்போ சொல்றேன். இன்னொரு அம்மா கால் பண்றதுக்குள்ள நீ முழிச்சிருக்கணும். சரியா? அவ எப்ப வருவான்னு இருக்குடி. அவ குழந்தைய பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷப்படுவா. ஏமா அவ சீக்கிரம் இங்க வரணும் குழந்தைய பாக்குறதுக்கு. நீ கால ஆட்ட பரடி குழந்தை. ஐயோ கியூட்டா தங்கமே நீ. பாரு உன்னை பத்திரமா பாத்துக்க போறோம் நாங்க. உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அத்தனை பேர் உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க. ஆமா நம்ம வீட்டுக்கு குட்டி ஏஞ்சல் வந்துட்டா. இந்த ஏஞ்சலை நாங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்குவோம். என்ன ஏஞ்சல்? உன் அம்மா தான் நம்ம முடிக்காம தூங்கிட்டு இருக்கா. தூங்கக்கூடிய நேரமா இது. சீக்கிரம் உங்க அம்மா எந்திரிக்க சொல்லு. இங்க ஏஞ்சலை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். அம்மா முடிக்கிற வரைக்கும் இங்க ஏஞ்சலை எங்க கிட்டதா. ரே ஜாலிதா குட்டி தங்கமே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனநானனம் தனனம் தம் தனநானனம் தரணம். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வச்சிரு. நான் டாக்டர் வரதுக்குள்ள போகணும். சரிடா போயிட்டு வரேன். இதெல்லாம் உன் நேருக்கு நின்னு சொல்ல முடியாது. இந்த காரியத்துல முடிச்சிட்டு வந்து சொல்றேன். என்னம்மா கௌசி உன் உயிர் போக போது சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். நல்லா சந்தோஷமா இரு. இவ்ளோ கியூட்டா இருக்கீங்க. குட்டிக்கு தலையில யாரு போட்டு விட்டது? கியூட்டா இருக்கீங்க தங்கம். அம்மா தங்கம் தேவதை மாதிரி இருக்கீங்கடா. தேவதைக்கே டஃப் கொடுப்பா என் தங்கம். என்னடா கியூட்டா இருக்கீங்கடா. சரி பாப்பாவுக்கு தொட்டில போட்டு பேர் வைக்கலாமா? பாப்பா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தூக்கம் வரலையா பாப்பாவுக்கு? சரி கதை அடிக்காம தொட்டில போடுங்க. பாப்பாவை நல்ல நேரம் முடிய போகுது. சரிம்மா போடுற தொட்டில. ஐயோ தங்கத்துக்கு தொட்டில் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பாப்பாவோட கலரும் தொட்டிலோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாண்டா வாங்க தொட்டில படுக்குறீங்களா? சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போடு. இல்லாட்டினா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிடி. பெரியவங்க தானே வந்து செய்யணும். நம்ம ஏன் செஞ்சுட்டு இருக்கோம்? முதலே செய்றீங்கல்ல, செய்யுங்க நீங்களே. சரிம்மா எங்க தங்கத்தை நாங்க போடுறதுல ரொம்ப சந்தோஷம். அச்சச்சோ பாப்பா தொட்டில நல்லா தூங்க போறீங்களா? பாப்பாவுக்கு தொட்டில எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ஐயோ பாப்பாவுக்கு கியூட்டா இருக்கு Dress எல்லாமே. பாப்பாவுக்கு பேர் வச்சிரலாமா தங்கம்? ஆமாம்மா தங்கம் பேர் வைக்கலாமா? அச்சோ பாப்பாவுக்கு பேர் வைக்கலாம்னு சொல்றீங்களா?
3 டைம் சொல்லுங்க. நான் தான் பாப்பா முன்னாடி சொல்லுவேன். ஓடிரு, நான் தான் சொல்லுவேன். யாரும் சொல்ல வேணாம், அம்மா நானே சொல்றேன். ஆஹா, அது முடியாதுப்பா, நான் தான் சொல்லுவேன். சரி விடுங்க, பாப்பா பக்கத்துல நான் தான் இருக்கேன், அதனால நானே சொல்லிடுறேன். அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்ல போறேன். பாப்பாவுக்கு பேர் மாமாவே சொல்றேன், அவங்கள சண்டை போடட்டும். கார்த்திகா கார்த்திகா கார்த்திகா. நீங்களாம் சொல்ற மாதிரி தெரியலப்பா, எங்களுக்கு பேர் தெரியும், நாங்க வந்து சொல்லிட்டோம். எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். யாரும் எதுவும் சொல்லல, அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லடா கார்த்திகா தங்கோ. அச்சோ, பாப்பாவுக்கு நான் சொன்ன பேர் தான் பிடிச்சிருக்கோ. அடியே கள்ளி, எங்க அம்மாக்கு நிறைய பேர் இருக்கோ, அவங்க எல்லாம் சொல்ல விடாம மாமா சொன்ன உடனே கேட்டுக்கிட்ட பத்தியா நீ? அதுதான் இந்த வயசுல கள்ளி. இந்த வயசுல மாமா பின்னாடி போயிருவாப்பல. அவ மாமாங்க சொல்ல என்னடா? சரியான ஆள்றியா ராணி? பாரு, இப்பவே மாமாங்க செல்லமாயிட்டு போயிடுற. அப்ப உனக்கு அம்மாங்கெல்லாம் தேவையில்லாதானே? பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சு, நாங்க போய் சாப்பிட போறோம். நீங்க அப்படியே சண்டை போட்டு உட்காருங்க. ஆனா அது சரியான ஆள், நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அப்ப உங்கள யாராவது வந்து சொல்லி இருக்கணும். நீங்க யாரும் சொல்ல, பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து சொன்னேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். இல்லடா, நீ சொல்றது கேட்டதெல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் நானும் கஷ்டப்படக்கூடாது, நீயும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு இந்த பிரிவு ரொம்ப சூப்பர்ரா. தெரிஞ்சிருந்தோன்னு வையேன், நீயும் கஷ்டப்பட மாட்டேன், நானும் கஷ்டப்பட மாட்டேன். நம்ம 2 பேரும் பேசாம நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமே இருந்துடலாம். அது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது? இல்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அப்படி இருக்க முடியாது. என்னோட வைஃப் ஆயிருவேன். அதுக்கப்புறம் நீ பிரிஞ்சிருந்தாலும் நான் வந்து பேசுவேன். அதனால அந்த விஷயம் தேவையே இல்லை நமக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதானே, அப்புறம் என்ன? விருப்பம் இல்ல, நீங்க கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். அந்த கஷ்டம் என்ன 2 நாளைக்கு இருக்குமா? அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. 2 நாளுக்கு அப்புறம் நீ யாரும் நான் யாரோ தானே. அதை யோசிக்கவும் மாட்டோம், மைண்ட்ல போட்டு குழப்பவும் மாட்டோம். நமக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வையேன், சின்ன சின்ன இதுக்கெல்லாம் சந்தேகம் பிரச்சனை எல்லாமே வரும். அதனால நம்ம தனியாவே இருந்துட்டு போயிடலாமே. அது அப்படியெல்லாம் இல்ல. புரிஞ்சு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. புரியாம கல்யாணம் எதுக்கு? அதுக்கு அந்த கல்யாணமே தேவையில்லையே. அப்ப அது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு? அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நாளைக்கு காலையில விட தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? சின்ன சின்ன மெமரிஸ் இருக்குல்ல, அது எனக்கு போதும்டா. நீ கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயம், சந்தோஷம், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அது போதும் எனக்கு. அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு நாள் நீ கஷ்டப்படுவா, அப்ப என்கிட்ட வந்து சாரி கண்டிப்பா கேட்ப. அது சாரி, நான் உங்ககிட்ட வந்து பேசினதே தப்புதான். என்கிட்ட பேசினது தப்பு இல்ல, பட் என்ன பேசணும்னு யோசிச்சிருக்கணும். அதான் சாரி கேட்டுட்டு எல்லாம் விடுங்க. ஆதிரா வந்தா நான் ரூமுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். கிருஷ்ணா, நீங்க? நீதான் பொண்ணா? நான் கேட்கணும். அம்மா, நீ எதுக்கு நீ பார்க்குக்கு வந்த? அம்மா பார்த்த பொண்ணை பார்க்க வந்திருந்த அன்னைக்கு. நீ எதுக்கு வந்திருந்த? நான் அம்மா பார்த்த மாப்பிளைய பார்க்க வந்திருந்தேன். அப்பயும் உன் பக்கத்துல இருக்கவங்க தான் மாப்பிள்ளை நான் நினைச்சேன். ஏன்னா அவர் தான் கோட் ஷூட் போட்டிருந்தாரு. அன்னைக்கு அம்மா சொன்னாங்க கோட் ஷூட் போட்டிருக்கவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி. அன்னைக்கு நானும் கோட் போட்டிருந்தேன், பட் கழட்டிட்டேன். எதுக்குடா கழட்டினேன்? நீதான் பொண்ணு தெரிஞ்சதுன்னா அப்பவே கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன். எனக்கும் அதேதான். இப்ப என்ன நிஷான் பண்றது? வேற வழி இல்ல. எனக்கு வரப்போற பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே உனக்கு தெரியும் தானே. கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எனக்கு புரியல, நீ பொண்ணு போட்டோவே பார்க்கலையா? இல்ல, நான் பொண்ணு போட்டோவை பார்க்கல. நீ பாத்தியா? இல்ல நிஷான், உன்னை பார்த்தா ஏன் உன்னை தெரியாம இருக்க போகுது. அன்னைக்கு பார்க்கணும்னு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் தூக்கி வீசிட்டேன். நானும் அந்த போட்டோவை தூக்கி வீசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ ஏன் மாப்பிள்ள போட்டோ பார்க்காம ஓகே சொன்ன? ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவோட விருப்பம் தான் என்னோடது. சரி, ஓகே. அப்ப கடவுள், நீங்க அன்னைக்கு பண்ணது உண்மைதானா? இவர்தான் என் மாப்பிள்ளையா? எனக்கு தான் தெரியாம போயிருச்சா? ஆனா என் மனசுல இருந்த சின்ன ஆசையை நிறைவேற்றிட்டீங்க கடவுள், தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நிஷாந்த். எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அவன் என்ன நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சேன், நல்லா பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. இப்ப ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ஆதி. நீ கவலைப்படாத, இந்த கல்யாணத்துல நிப்பாட்டதான் போற. ஆதி, உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றம் இல்லை. பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டம் இல்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்த்து போகுமா? நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. நிறுத்த போற காவியா? அம்மா, ஆதிஷு, அமைதியா இருங்க. அம்மா. ஆனா என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லடா. ஆதி, அமைதியா இருங்கன்னு சொன்னேன். சாரிடா, என்னால கேட்க முடியாது நீ சொல்றத. டேய், இப்ப அமைதியா இருக்க போறியாடியடா? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்ல, அப்ப நிப்பாட்டதானே முடியும். ஏன்பா, என்னாச்சு? அம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மா கூப்பிட்டேன். கொஞ்சம் தண்ணிக்காக அடிச்சிச்சு, காவியாவே எடுத்து கொடுத்துட்டா. சரிப்பா. இப்ப என்ன, உனக்கு தான் விருப்பம் இல்ல கல்யாணம் பண்றதுக்கு? ஆதி ப்ளீஸ், நான் தப்பா புரிஞ்சுட்டேன் ஆதி, சாரி ஆதி. இப்ப நினைச்சு பார்த்தேன், இந்த கல்யாணம் நிக்க வேணாம் ஆதி, ப்ளீஸ் ஆதி. நீ இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க லவ் பண்ண பொண்ணு நான் தானே?
அப்போ உனக்கு ஓகே தானா? நான் ஒரு பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆதி, சாரி ஆதி. அவசரத்துல முடிவு எடுத்துட்டேன் ஆதி. கனி பாப்பா தான் சொன்னா. இப்ப வந்து புரிஞ்சுக்கிறியா நான் எந்த தப்பு பண்ணலன்னு? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், என்ன தப்பு பண்ணீங்க நான் சொல்றேன். ஜோலி முடிஞ்சிச்சுடா. ஆனா திரும்பி கேக்குற ஆதி, சாரி ஆதி. பரவாயில்ல விடு. உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? எனக்கு உங்களை கல்யாணம் பண்றதுல சந்தோஷம் ஆதி. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க. இந்தாங்கம்மா தாலி வாங்குங்க. உண்மையிலுமே உனக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமா நிலா? இப்ப கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அதே மாதிரி பையன் கிடைச்சிருச்சு. நிலா நீ என்ன சொல்றியா? உங்களை மட்டும் தான் சொல்றேன், நீங்க என்ன நல்லா வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம். முன்னாடியே நான் உங்களுக்கு பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நீங்க நிப்பாட்டி இருப்பீங்க. நிப்பாட்டாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் நிஷாந்த். என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே? உன்னை நம்பி கட்டலாம்ல, என்ன நல்லபடியா பாத்துக்குவல? அத நான் கேட்கணும், என்ன நல்லபடியா பாத்துக்குவீங்க தானே? அதெல்லாம் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன். அப்ப தாராளமா கட்டலாம். என்னாச்சு? இல்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என் மேல கோவப்பட மாட்டல? சரி, எனக்காக மனசு மாறும் போது நான் மாற மாட்டேன் உங்களுக்காக. இல்ல அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ல, எனக்காக நீங்க மாத்திக்கும் போது உங்களுக்காக நான் மாத்திக்குவேன். பிரியா மாதிரி வரலனாலும் ஏதோ எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் பாதி வந்துருவேன். அவங்கள மாதிரியே உங்களை பாத்துக்க முடியுமான்னு தெரியாதா, நான் பாத்துக்குவேன். நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். என் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு போதும். உங்களுக்கு என்ன கவலை, நான் பாத்துக்கிறேனுமே. உனக்கே உன்னை பாத்துக்க தெரியாது, இதுல என்ன பாத்துக்க போறியா? அதை விட உங்க அம்மா உனக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாங்க. அது ஏதோ சும்மா அடிச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். தாலியை கட்டுங்க. கட்டலாமா? தாராளமா கட்டலாம், கட்டுங்க. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஏற்கனவே பிறந்த வலிவலோ